அரசியல் களம். நிகழ்வுகளுக்கு அப்பால் உள்ள உண்மைகள். உயிரோடி தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ் உயிரோடி தமிழில் அன்பர்களே, அரசியல் களம் தாயத்திலிருந்து தாயோடவியலாளர் இராமேதர் நிகழ்கின்றார். வணக்கம் இராமேதர். வணக்கம் தானே அன்பர்களுக்கு நேர வணக்கம். உங்களுக்கு அன்பர்கள் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் அரசியல் கள நிகழ்ச்சியில் செம்மணி தொடர்பாக பார்ப்போம். கடந்த புதன்கிழமை உங்களோடு உரையாடும் பொழுது செம்மணி புதைகுழி அகழ்வு பணி நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் நீண்ட தாமதத்துக்கு பின்னர் ஐரோப்பிய உயர்மட்ட குழு அங்கே வந்திருந்தது. யாழ்ப்பாணத்தில் வந்து சந்திப்புகளை நடத்தியிருந்தார்கள், செம்மணிக்கும் சென்றிருந்தார்கள் என்ற விடயங்களை நீங்கள் கூறியிருந்தீர்கள். அப்பொழுதும் கூட அங்கே போராட்டம் நடைபெற்றது, வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுடைய போராட்டம் நடைபெற்ற அந்த விடயங்களை நீங்கள் சுட்டிக்காட்டியிருந்தீர்கள். இந்த சம்பவம் நடந்த பின்பு ராமேந்திரன் அந்த உயர்மட்ட குழுவிடம் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் ஒரு கோரிக்கை மனுவை கையளித்திருக்கின்றார்கள் என்ற செய்திகள் கூட வந்திருக்கின்றது. இது தொடர்பாக நீங்கள் என்ன அறிகிறீர்கள் என்று கூறுவீர்களா? உண்மையில் நாங்கள் அன்றைய தினம் அந்த விடயம் தொடர்பாக சுருக்கமாக பார்த்திருந்தோம். அந்த ஐரோப்பிய ஒன்றிய தூதுவர்கள் அடங்கிய குழுவினர் உண்மையில ஒரு உணர்வுபூர்வமான சந்திப்பாகத்தான் அந்த சந்திப்பு இடம்பெற்றிருக்கின்றது. அந்த செம்மணி சிந்துவாதி இந்து மயானத்தினுடைய அந்த வாயிலிருந்து வெளியேறி வந்த குழுவினர் நேரடியாகவே வலிந்து காணாமலாக்கப்பட்டவருடைய உறவுகள் அங்கே போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். ஆக வடகிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுடைய உறவுகளுடைய சங்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய கனகரஞ்சினி மற்றும் இருவரை அவர்கள் நேரடியாக வந்து சந்தித்து கலந்துரையாடி இருக்கின்றார்கள். அந்த ஐரோப்பிய ஒன்று தூதுக்குழுவிலே இருக்கக்கூடிய அந்த ஒரு பெண்மணி ஒருவர் வந்து கனகரஞ்சினி அவர்களை கட்டி தழுவி ஒரு உணர்வுபூர்வமாக அவர்கள் அந்த தங்களுடைய அந்த நிலைப்பாட்டை அவர்கள் வெளிப்படுத்தியிருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இந்த நேரத்தில் தான் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுடைய உறவுகள் சார்பிலே ஒரு கோரிக்கை மனு ஒன்று அவர்களிடம் கையளிக்கப்பட்டிருக்கின்றது. செம்மணி சிந்துவாத்தி இந்து மயானம் மற்றும் காணாமலாக்கப்பட்டவர்களுடைய விவகாரத்துக்கான நீதி தொடர்பாக அவர்களால் அந்த மனு வழங்கப்பட்டிருக்கின்றது. அதிலே குறிக்கப்பட்டிருக்கின்ற விடயம், இந்த புதைகுழி இலங்கையிலே கடந்த கால அனுபவத்தின் அடிப்படையிலே சர்வதேச தலையீடு, சர்வதேச விசாரணை ஊடாகத்தான் இதற்குரிய நீதியை நிலைநாட்ட முடியும். இதற்கு காரணமானவர்கள் பொறுப்புக்கூறல் கடப்பாட்டுக்குள் முன்னிறுத்தப்பட வேண்டும் என்று அனைத்தரமாக வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இலங்கையில இதற்கு முன்னுக்கு பல்வேறு புதைகுழிகள் தோண்டப்பட்டு வெளிக்கொண்டு வரப்பட்டாலும் இன்று வரை அந்த புதைகுழிகளுக்கான விசாரணைகள் எதுவுமே நிறைவு பெறவில்லை. அதோடு சம்பந்தப்பட்டவர்கள், புதைகுழிகள் என்பது சாதாரண ஒரு விடயம் அல்ல. அந்த புதைகுழிகள் எந்த காலத்துக்குரியவை, யாரால் நிகழ்த்தப்பட்டது, யாருடைய உத்தரவின் பேரில் நிகழ்த்தப்பட்டது என்று சொல்லி சகல நிலையிலே உள்ளவர்களும் பொறுப்பு கூறல் பொறிமுறையின் ஊடாக முன்னிறுத்தப்பட வேண்டும் என்றும், ஆகவே செம்மணி சிந்துவாதி இந்து மயான புதைகுழி விவகாரத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே அவர்கள் முற்படுத்தப்படக்கூடிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதற்கு முன்னாயத்தமாக இந்த செம்மணி சிந்துவாதி இந்து மயான விவகாரம் உடனடியாக சர்வதேச விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அங்கே அனுத்தரமாக வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. அவர்கள் அதற்கு தங்களுடைய ஒரு அனுத்தரமான நிலைப்பாடாக கூறியிருக்கின்ற விடயம், இலங்கையினுடைய உள்ளக பொறிமுறையில் எங்களுக்கு எந்தவித துளிகளவு நம்பிக்கையும் இல்லை. இலங்கையினுடைய உள்ளக பொறிமுறைக்குள்ளாக மேற்கொள்ளப்படுகின்ற விசாரணை என்பது குற்றவாளிகள் தங்களை விசாரிப்பதை போக்கு ஒப்பான செயல்பாடாகவே அதை நாங்கள் ஒருபோதுமே நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். தமிழர் தரப்பு அதை எப்போதுமே உள்ளக பொறிமுறைக்குள்ளாக இந்த ஒரு விடயத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும், OMB அலுவலகம் கூட ஒரு கண்டுடைப்பு நடவடிக்கை என்றும், அது ஒரு ஏமாற்று நாடகம் என்றும், அந்த OMB அலுவலகத்தையும் தமிழர்கள் நாங்கள் நிராகரித்திருக்கின்றோம் என்றும், அதை சர்வதேச தரப்புகள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும், அதாவது உள்ளக பொறிமுறை, உள்ளக விசாரணை மற்றும் OMB அலுவலகம் உள்ளிட்ட விடயங்கள் அனைத்துமே உண்மைகளை கண்டறிவதற்கு பதிலாக காலத்தை இழுத்தெடுத்து ஏமாற்றுகின்ற செயல்பாடு என்கின்ற விடயத்தை நாங்கள் அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்கின்றோம். ஆகவே செம்மணி சிந்துவாதி இந்து மயான விவகாரத்திலே சர்வதேச விசாரணை, சர்வதேச தலையீடு மட்டுமே அதற்குரிய நீதியை பெற்று தரும் என்று நாங்கள் ஆணித்தரமாக நம்புகின்றோம் என்று அதிலே குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இதுவரை 350க்கு மேற்பட்டவர்கள் தாங்கள் காணாமலாக்கப்பட்ட உறவுகளை தேடி இந்த போராட்டத்திலே தாங்கள் 350க்கு மேற்பட்ட உறவுகளை தாங்கள் இழந்திருக்கின்றோம் என்றும், இது வெறுமனே எங்களுடைய கோரிக்கை கடிதம் அல்ல, எங்களுடைய உயிரையே உங்களிடம் ஒப்படைக்கின்றோம், எங்களுக்கான நீதியை நீங்கள்தான் பெற்றுத்தர வேண்டும், சர்வதேச சமூகத்தை மட்டும்தான் நாங்கள் நம்பி இருக்கின்றோம், நாங்கள் வேறு எவரையுமே நம்பவில்லை, எங்களுடைய கையளிக்கப்பட்டு காணாமலாக்கப்பட்ட எங்களுடைய உறவுகள் எங்கே என்கின்ற அந்த கேள்விக்கு சர்வதேச சமூகம் காத்திரமான பங்களிப்பை பதிலை வழங்க வேண்டும். அது சர்வதேச விசாரணை ஒன்றின் மூலம்தான் அது கிடைக்கும் என்று நாங்கள் பாதிக்கப்பட்ட தரப்பாக ஆணித்தரமாக நம்பி எங்களுடைய உயிரை, ஏற்கனவே இதுவரை இந்த நீதிக்கான போராட்டத்திலே 350 பேரை நாங்கள் இழந்திருக்கின்றோம். அதாவது
நோய்வாய்ப்பட்டு அந்த நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த போராட்ட காலத்தில் இருந்த 350க்கும் மேற்பட்டவர்களை நாங்கள் இழந்திருக்கின்றோம். ஆகவே மிஞ்சி இருக்கின்ற எங்களுடைய உயிரையும் உங்களுடைய கைகளிலே தான் நாங்கள் ஒப்படைக்கின்றோம். எங்களுடைய உயிர் பிரிவதற்கு முன்னராவது எங்களுக்குரிய நீதியை, எல்லோருக்குமான நீதியை நீங்கள் பெற்றுத்தர வேண்டும் என்று ஐரோப்பிய ஒன்றிய தூதுக்குழு, அதாவது குறிப்பாக பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, நெதர்லாந்து மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தைச் சேர்ந்த தூதுக்குழுக்கள் அடங்கிய 8 பேர் அந்த பயணத்தில் இணைந்திருந்தார்கள். அவர்களிடம் மிக உருக்கமான வகையிலே இந்த கோரிக்கையை அவர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள். அந்த விடயத்தை கனகரஞ்சினி அவர்கள் ஊடக சந்திப்பிலே தாங்கள் அந்த மனுவிலே இந்த விடயத்தை வெளிப்படுத்தி இருந்தோம் என்ற நிலைப்பாட்டை அவர் வெளிப்படுத்தியிருந்தது. உண்மையிலே இது மிக ஒரு வேதனையான விடயம்தான். 17 ஆண்டுகள் ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டு இன்று வரை சர்வதேசத்தை நம்பி தமிழ் மக்கள் இந்த நீதிக்கான போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அதனுடைய ஒரு அண்மித்த நிலைப்பாடாகத்தான் நாங்கள் இதை பார்க்க முடியும். உருக்கமான விதத்தில் அந்த கோரிக்கையை முன்வைத்தார்கள் என்று நீங்கள் கூறும்பொழுது, இதை விட அவர்களிடம் வேறு என்ன இருக்கிறது? உருக்கமாக அதை கேட்பதை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்பதை தான் கூறுகிறது. இனி இப்போ ராமதரன், நீங்கள் இந்த கோரிக்கை மனுவை ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய உறுப்பினர்கள் அவர்கள் பெற்றுக்கொண்ட பின்பு ஏதாவது அவர்கள் கூறினார்களா இவர்களுடைய இந்த வேண்டுதலை? குறிப்பிட்டு சொல்லக்கூடியதாக அவர்கள் எந்த வாக்குறுதிகளையும் வழங்கியதாக அறிய முடியவில்லை. ஆனால் கனகரஞ்சினி அவர்கள் கூறுகின்ற போது பாதிக்கப்பட்ட தரப்பினரோடு மானசீகமாக தாங்கள் துணை இருப்போம், உங்களுடைய நீதிக்கான போராட்டத்திலே தாங்கள் எப்போதுமே உங்களோடு உடன் இருப்போம் என்ற வாக்குறுதியை அவர்கள் வழங்கியதாகத்தான் அவர் தெரியப்படுத்தி இருக்கின்றார். இது உண்மையிலே ஒரு சம்பிரதாயபூர்வமான ஒரு ஒரு பதிலளிப்பாகத்தான் நான் பார்க்கின்றேன். ஏற்கனவே நாங்கள் சில ஆண்டுகளுக்கு முன்னர் அமெரிக்காவினுடைய தூதுவர், அதாவது ஜூலி சுங்குக்கு முன்னர் நான் அலைனா என்று நம்புகின்றேன், அவர் கூட இப்படியான சந்தர்ப்பங்களை சர்வதேச வலிந்து காணாமலாக்கப்பட்ட ஒரு தினத்திலே காணாமலாக்கப்பட்டவர்களுடைய உறவுகளை கொழும்புக்கு அழைத்து அங்கே சந்தித்து தங்களுடைய ட்விட்டர் தளத்திலே ஒரு புகைப்படத்தை போட்டு அவர்களுக்கு நாங்கள் எப்போதுமே துணையாக இருப்போம் என்ற வாக்கியங்களை, வாக்குறுதிகளை எல்லாம் வழங்கினார்கள். அவர்கள் தங்களுடைய தேவைக்காக, இந்த அரசுகளுக்கு எதிராக அவர்கள் இந்த விடயங்களை எல்லாம் ஒரு ஆயுதமாக, கருவியாக பயன்படுத்தி தங்களுடைய பேரம்பேசல்களை நிறைவேற்றுவதற்குத்தான் இந்த வெள்ளாதிக்க தரப்புகள், இப்படியான தரப்புகள் எல்லாம் தமிழர்களுடைய விவகாரங்களை ஒரு ஊறுகாயாக பயன்படுத்தி வருகின்றார்கள். ஆகவே அந்த வகையில் தான் இதை நான் பார்க்கின்றேன். ஐரோப்பிய ஒன்றிய தூதுக்குழுவினருக்கு உண்மையிலே அவர்களுக்கு ஒரு கடப்பாடு இருக்கின்றது. இந்த விஜயம் என்பது நாங்கள் வரவேற்கக்கூடிய விடயம். ஆனால் இந்த இடத்துக்கு வருகை தராமலே இதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும். இப்ப நீங்கள் ஒரு பயங்கரவாத தடை சட்டம் ஒன்றை நீக்க வேண்டும் என்று ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகையை நீங்கள் நிபந்தனையாக வைத்துக் கொண்டு ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகை தொடர்பாக நீங்கள் ஒரு நெருக்கடிகளை கொடுக்கின்ற இந்த காலகட்டத்திலே நாங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கின்றது. இப்ப இதெல்லாம் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்றுக்கருத்துக்கு இடமில்லை. ஆனால் அந்த பயங்கரவாத தடை சட்ட நீக்கம் தொடர்பாக ஐரோப்பிய ஒன்றியம் உள்ளிட்ட சர்வதேசத்தினுடைய கரிசனை எதன் பாற்பட்டது என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டியிருக்கின்றது. அதாவது இந்த அரசுகளை ஏதோ ஒரு விதத்திலே உச்சபட்ச நிலையில், என்றால் அரசாங்கம் ஒருபோதுமே பயங்கரவாத தடை சட்டத்தை கைவிடப் போவதில்லை. கைவிடாத ஒன்றை கைவிடச் சொல்லி வலியுறுத்துவதன் ஊடாக, அதாவது உச்ச நிலையிலே ஒரு கோரிக்கையை ஒரு முன்வைப்பதன் ஊடாக அரசாங்கத்தை தங்களுடைய பேச்சு மேசைக்கு அழைத்து தங்களுடைய விடயங்களை நிறைவேற்றுவதற்கு அந்த தரப்புகள் முற்படுவதனுடைய அணுகுமுறை தான் அது. ஆனால் இப்ப எத்தனையோ ஆண்டுகள் ஆகிவிட்டது. இந்த போர் முடிந்து 17 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் எத்தனையோ அரசியல் கைதிகள் இந்த சிறையிலே மரணித்திருக்கின்றார்கள். இன்று எத்தனையோ பேர் நோய்வாய்ப்பட்டிருக்கின்றார்கள். இன்று எந்தவித அடிப்படையுமே இல்லாமல் ஒரு சாதாரணமாக ஒரு ஒவ்வொரு வருடமும் நூற்றுக்கணக்கானவர்கள் வெளியே தெரியாத ஊடக வெளிச்சத்துக்கு வராமலே இந்த பயங்கரவாத தடை சட்டத்துக்கெல்லாம் தமிழ் இளைஞர்கள் கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். சாதாரணமாக முகநூலிலே ஒரு விடுதலை புலிகளை ஆதரித்தார்கள், விடுதலை புலிகளுடைய பதிவை விருப்ப குறியீடு இட்டார்கள் என்ற ஒரு அற்ப சொற்ப காரணங்களுக்காக எல்லாம் அவர்கள் பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஆக இப்படி பல விடயங்கள் தமிழர்கள் மீது திணிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற நிலையிலே இன்று வரை அதற்காக குரல் கொடுக்கவில்லை. அந்த விடுதலைக்காக இவர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஆகவே ஒவ்வொரு தடவையும் அந்த ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகையை நீடிக்கின்ற அந்த காலகட்டத்தில் மட்டுமே பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை இவர்கள் முன்வைத்து வருகின்றார்கள். இது ஒட்டுமொத்தமாக நாங்கள் ஏற்கனவே பல தடவை குறிப்பிடுவதை போன்று பாதிக்கப்பட்ட தரப்பாக நாங்கள் எந்த முன்னெடுப்புகளையும் செய்யாமல் அவர்கள் மீது குற்றம் சுமத்தி விட முடியாது. ஆனால் அவர்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கின்றது. அந்த வகையிலே பயங்கரவாத தடை சட்டம் என்கின்ற ஒரு விடயத்தோடு மட்டும் நிறுத்தி கொள்ளாது, இப்படியான விடயங்கள் எல்லாம் என்றால் ஐரோப்பிய ஒன்றியமாக இருக்கட்டும், இல்லை சர்வதேச சமூகமாக இருக்கட்டும், இல்லை ஐக்கிய நாடுகள் சபையாக இருக்கட்டும், தமிழ் மக்களிடம் சொல்கின்ற விடயம் என்ன? உங்களுக்கான நீதி கட்டாயம் கிடைக்கும். ஆனால் நல்லிணக்கம்,
நீங்கள் எல்லா விடயங்களையும் கொஞ்சம் அனுசரித்து போங்கள். சில விடயங்கள் காலப்போக்கில் தான் சில விடயங்கள் சரிவரும். இப்போதைக்கு இந்த பொருளாதார அபிவிருத்தி அந்த விடயத்தின் ஊடாக நாங்கள் இந்த விடயங்களை கொண்டு சென்று அந்த விடயங்களை ஆற்றுப்படுத்தி அதற்கு பின்னர் நாங்கள் இந்த விடயங்களை கொண்டு செல்வோம் என்று தமிழ் மக்களை ஏமாற்றி தமிழ் மக்களை அந்த நீதிக்கான போராட்டத்திலிருந்து வலுவச் செய்கின்ற செயல்பாடுகள் இடம்பெற்று வருகின்றது. அதான் 17 ஆண்டு காலங்களுடைய அனுபவம். ஆகவே சர்வதேசம் தமிழ் மக்களுக்கு போதிக்கின்ற அந்த நிலையிலே சர்வதேசத்துக்கு ஒரு கடப்பாடு இருக்குன்னா நாங்கள் சும்மா அவர்களுக்கு கேட்கவில்லை. இலங்கை அரசாங்கத்தோடு இவர்களுக்கு இருக்கின்ற உறவின் நிமித்தமாக தமிழ் மக்களிடம் இவர்கள் தரகர்களாக வருகின்றார்கள். நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போங்கள், இப்போது இந்த விடயங்களை அதிகமாக பேசாதீர்கள் என்று. அப்படி வருகின்ற போது உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கின்றது அல்லவா? செம்மணி விவகாரம் என்பது சாதாரண விடயம் அல்ல. இன்று இலங்கையினுடைய முதன்மையான பாரிய மனித புதகுலியாக மாறி இருக்கின்றது. ஆகவே அது என்ன நடந்தது என்பதை கண்டறிவதற்கு சர்வதேச விசாரணை, சர்வதேச தலையீடு வேண்டும் என்ற கோரிக்கை தமிழ் தரப்பு போதும் முன்வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் இங்கே வந்துதான் அதை ஒரு மனத்தியால நின்றாங்க. சரி, ஒரு நாள் முழுவதும் அங்கே நின்று அகழ் நடவடிக்கையை பார்த்து அந்த அகழ் நடவடிக்கை சர்வதேச தரத்துக்கு இடம்பெறுகின்றதா, இல்லை அதில் ஏதாவது குறைபாடுகள் இருக்கின்றதா, இல்லை அந்த அகழ் நடவடிக்கையின் போது வெளிப்படுகின்ற விடயங்கள் என்ன என்பதை அவதானிக்கவில்லை. அவர்கள் மின்னலே மாமா போமா என்பதை போன்று ஒரு மனத்தியாலத்திலே வந்து படம் காட்டி விட்டு சென்று விட்டார்கள். ஐரோப்பிய ஒன்றிய தூதுக்குழுவினருடைய வருகை என்பது என்னை பொறுத்தவரையிலே ஒரு மிதமிஞ்சிய எதிர்பார்ப்புகளை தமிழர் தரப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக நான் கருதவில்லை. இதுவும் கடந்து போகக்கூடிய ஒரு நிலைமைதான் காணப்படுகின்றது. ஏனென்று சொன்னால் இந்த வருகையின் ஊடாக அன்றோமர திசாநாயக்க அரசாங்கத்தை ஏதாவது ஒரு வழிமுறையிலே இவர்கள் தங்களுடைய இசைவுக்கேற்றவாறு அவர்களை பயன்படுத்துவதற்கான ஒரு கருவியாக கூட இந்த விஜயம் இருக்குமே தவிர உண்மையில இவர்கள் செம்மணிக்கு வருகை தராமலே செம்மணி விவகாரத்துக்குரிய ஒரு தமிழ் மக்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு ஒத்துழைப்பை இவர்களால் வழங்கி இருக்க முடியும். இருந்தாலும் தமிழ் மக்கள் நம்பிக்கை வைப்பதை தவிர வேறு வழி இல்லாத ஒரு கையநிலைமையில் இருக்கின்ற அந்த பின்னணியிலே நாங்கள் இந்த வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் கூறியதை போன்று எங்களுடைய உயிர்களையும் உங்களோட ஒப்படைத்திருக்கின்றோம். மீதம் இருக்கின்ற அந்த உயிர்கள் பிரிவதற்கு முன்னராவது உண்மைகளை கண்டறிவதற்குரிய நடவடிக்கை எடுங்கள் என்ற கோரிக்கை அவர்கள் வைத்ததை போன்று இவர்கள் மனச்சாட்சிக்கு விரோதம் இல்லாமல் இந்த செம்மணி விவகாரமாக இருக்கட்டும் அல்லது காணாமலாக்கப்பட்டவருடைய அந்த இயக்கங்களுக்காகவது இந்த ஐரோப்பிய தூதுக்குழுவினர் ஏதாவது ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுப்பார்கள் என்று நம்புவோம். ராமதர், நீங்கள் கூறுவது முற்றிலும் உண்மை. உங்களுக்கு தெரியும், நேற்றைய தினம்தான் கருப்பு ஜூலை, அதாவது இனப்படுகொலை நடந்தது. இதற்கு முன்னரெல்லாம் தமிழர்கள் ஆயுதம் தூக்கியது இல்லை. ஆயுதம் தூக்குவதற்கு முன்னதாக யார் தமிழர்களை கொலை செய்தார்கள், படுகொலை செய்தார்கள், எத்தனை தடவைகள் செய்தார்கள். அப்பொழுது அதன் பின்னர் ஆயுத போராட்டம் நடந்த பொழுது கூறினார்கள், பயங்கரவாதத்தை தூண்ட முடியாத ஆயுதத்தை தூக்க வேண்டாம் என்று சொன்னீர்கள், ஜனநாயக வழி போராடுங்கள். இப்போ நீங்கள் கூறியது போல் 17 ஆண்டுகளாக மக்கள் நீதிக்காக போராடுகிறார்கள். எப்படி இந்த ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள், இந்த சர்வதேச நாடுகள் எப்படி கூற முடியும் இந்த விடயத்தை? இது உண்மையிலே ஏற்றுக்கொள்ள முடியாது. அதாவது ஜனநாயகம் பேசுகிறார்கள், எவ்வளவோ தடயங்கள் இருக்கின்றது, எவ்வளவோ ஆதாரங்கள் இருக்கின்றது. இவற்றை வைத்து ஒரு ஆக்கபூர்வமாக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் ஒரு முடிவை எடுக்க முடியாமல் இழுத்தடித்து நீங்கள் சொல்வது போல் நீர்த்து போக வைப்பதுதான் இவர்களுடைய திட்டமாக இருக்கின்றது. அதற்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம், தொடர்ந்து வருகின்ற அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளை ஆதரிக்கும் வகையில் தான் இவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கின்றது என்று கூறக்கூடிய. இப்போ பாருங்கள், நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் அகழ்வு பணி நடந்த அது தொடர்பாக விசாரணைக்கு வந்திருக்கின்றது. அங்கே என்ன நடந்தது நீதிமன்றத்தில்? உண்மையில் அந்த செம்மணி சிந்துபாத்தி இந்து மயான அகழ்வு நடவடிக்கை தொடர்பான விடயம் நீதிமன்றத்தில் அவ்வப்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அதிலே ராஜ் சோமதேவ அந்த பிரதானமாக அந்த அகழ்வு நடவடிக்கையை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் மற்றும் செல்லையா பிரணவன் சட்ட வைத்திய அதிகாரி, போதனா வைத்தியசாலையினுடைய சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் ஆகியோர் இதிலே நேரடியாக இந்த அகழ்வு நடவடிக்கையிலே தொடர்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் அந்தந்த காலப்பகுதிகளிலே அதுக்கு தேவையான தரப்பினரோட ஒத்துழைப்போடு இந்த விடயங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. ஆகவே இந்த விடயங்கள் தொடர்பாக நீதிமன்றத்திடம் அவ்வப்போது அந்த தவணையின் போது அந்த விடயங்கள் முன்வைக்கப்பட்டு அதற்கான அனுமதிகள் பெறப்படுவதும் அந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதும் வழக்கமாக நடந்து வருகின்றது. அந்த வகையிலே இந்த நீதிமன்ற நடவடிக்கையும் இடம்பெற்றிருக்கின்றது. அதிலே முக்கியமாக நாங்கள் சொல்லக்கூடிய விடயம் என்று சொன்னால் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் ஒரு விடயம் அங்கே முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது செம்மணி சிந்துபாத்தி இந்துமையான அந்த மனித புதைகுழி அகழ்வு நடவடிக்கை இடம்பெறுகின்ற அந்த பகுதியிலே ஒரு குற்றம் நிகழ்ந்ததற்கான ஒரு பிரதேசமாக அதை அடையாளம் காணக்கூடிய வகையிலாக இதுவரை எதுவுமே உறுதிப்படுத்தப்படவில்லை என்றும், ஆகவே
இந்த அங்கே மீட்கப்படுகின்ற எண்பு தொகுதிகளினுடைய காலத்தை கண்டறிவதற்கான ஆய்வுக்கு நீதிமன்றம் அனுமதி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அது தவிர இந்த வழக்கு நான் நினைக்கிறேன் ஆகஸ்ட் 1ஆம் வாரம் அளவுக்கு மீண்டும் தவணையிடப்பட்டிருக்கின்றது. அதிலே சில இதோடு சம்பந்தப்பட்டவர்கள் வாக்குமூலங்கள் அவர்களுடைய விளக்கங்கள் அதிலே உள்வாங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே மிக முக்கியமாக காலத்தை அறிவதற்கான பரிசோதனைக்கு நீதிமன்றத்திடம் அனுமதி கோரப்பட்டிருக்கின்றது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர். அதிலும் செம்மணி சிந்துவாதி இந்துமையான பகுதியில் எந்த விதமான ஒரு குற்ற பிரதேசமாக அது அடையாளம் காணப்படக்கூடிய நிலைமை தங்களால் அவதானிக்கப்படவில்லை என்பதாக அவர்கள் நீதிமன்றத்திற்கு தெரியப்படுத்தி இருக்கின்றனர். எப்படி கூறுவது? இப்போ பாருங்கள், இந்த அகழ்வு பணி நடைபெற்று ஒரு ஆண்டுக்கு மேல் ஆகிவிட்டது. எவ்வளவோ தடயங்கள் அங்கே வந்திருக்கின்றது, எவ்வளவோ வந்திருக்கின்றது. இவற்றை ஒன்றும் பரிசோதனை செய்யவில்லை, ஒரு பகுப்பாய்வு செய்யாமல் இப்படியான ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார்கள் என்றால் உங்களுக்கு தெரிகின்றது. அப்போ இந்த கதை ஒன்றை கட்டுவதற்கு இப்போ ஆரம்பித்து விட்டார்கள். இந்த நிலையில் ராமர் இப்போ சாதனை படைத்திருக்கின்ற இலங்கையின் இராணுவத்தினர் இந்த இப்படியான ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு எப்படி வந்தார்கள்? இந்த முடிவுக்கு உண்மையில் அவர்கள் இந்த அடிப்படையிலே ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இவர்களுடைய நகர்வுகளை நாங்கள் சாதாரணமாக கடந்துவிட முடியாது. ஏற்கனவே மன்னார் சதோசா புதைகுழி அகழ்வு நடவடிக்கை இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற போது அது காவல் பரிசோதனைக்கு அனுப்பப்படுகின்றதுக்கு முன்னரே இது போர்த்துகீசர் காலத்திலே இடம்பெற்ற சங்கிலிய மன்னன் நாள் மேற்கொள்ளப்பட்ட ஒரு கிறிஸ்தவர்கள் அங்கே கூட்டாக படுகொலை செய்யப்பட்டதாக, மத மாற்றத்திலே ஈடுபட்டவர்கள் அங்கே படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டதாக கூறப்பட்ட அந்த வரலாற்று சம்பவத்தோடு தொடர்புபடுத்தி அதை அனுப்புவதற்கு முன்னரே இங்கே கதைகளை கூறிவிட்டார்கள். அதை வலுப்படுத்துகின்ற வகையிலே சுத்துமாத்து புகழ் சுமந்திரன் கூட அவ்வாறான ஒரு கருத்தை அவர் அங்கே அந்த நேரத்திலே அது தொடர்பாக வெளிப்படுத்தி இருந்தது ஞாபகம் இருக்கின்றது. அதற்கு பின்னர் வந்த காவல் அறிக்கையிலே அதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையிலே இது இத்தனை நூற்றாண்டுகளுக்கு முற்பட்டது என்கின்ற வகையிலானதாக அது வெளிவந்தது நாங்கள் எல்லோருமே மறந்து விடுவதற்கு இல்லை. அதே நேரத்தில் அதே மன்னர் சதோசா புதைகுழி காலத்திலே சமகாலத்திலே எங்களுடைய ஒரு 3-4 தசாப்தங்களுக்கு உட்பட்டு சமகாலத்திலே பயன்பாட்டில் இருக்கக்கூடிய விற்பனை பொருட்களுடைய, அதாவது நான் நினைக்கின்றேன் உணவுப் பொருட்கள் உள்ளிட்டவற்றினுடைய அந்த லேபிள்கள் உள்ளிட்ட சில தடய பொருட்கள் கூட அங்கே சான்று பொருட்களாக மீட்கப்பட்டுள்ளன. ஆகவே அந்த பகுதி அது நூற்றாண்டுகளுக்கு முற்பட்ட புதைகுழி என்று சொன்னால் எப்படி இந்த காலத்திலே பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு சான்று பொருள் அங்கே மீட்கப்படக்கூடிய நிலைமை இருக்கின்றது என்ற கேள்விக்கு இதுவரை பதில் இல்லை. அது தொடர்பாக அந்த விடயங்கள் கூட மறக்கப்பட்ட ஒன்றாக மாறிவிட்டது. ஆக இப்படியான ஒரு நிலைமை தான் இவர்கள் கூறுகின்ற விடயத்தை நீங்கள் கூறுவதை போன்று சாதாரணமாக கடந்து விட முடியாது. இங்கே ஒரு குற்றம் நடந்த பிரதேசமாக இது அடையாளப்படுத்த முடியவில்லை என்று சொன்னால் என்னதான் வேண்டும்? ஒருவேளை இவர்கள் அந்த சுமந்திரன் சுத்துமாத்து புகழ் சுமந்திரன் அந்த இனப்படுகொலை என்று சொல்வதற்குரிய அந்த கூறுகள் காணாதென்றால் 1.5 லட்சம் மக்கள் முள்ளிவாய்க்காலில் கொல்லப்பட்டதை கூட இனப்படுகொலையாக நாங்கள் சொல்ல முடியாது. அப்ப இன்னும் எத்தனை பேருடைய உயிர் சுமந்திரனுக்கு தேவைப்படுகின்றது என்ற கேள்வி அப்போது எழுப்பப்பட்டது. அது வெறுமனே எண்ணிக்கை மட்டுமல்ல, போர் தவிர்ப்பு வலயமாக சொல்லப்பட்ட பகுதிகளிலே திட்டமிட்டு மக்கள் ஒன்று கூட வைத்து குண்டு வீசி கொல்லப்பட்டார்கள். வைத்தியசாலைகள் மீது குண்டு வீசி மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். பாடசாலைகள் மீது குண்டு வீசி மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். வணக்க ஸ்தலங்கள் மீது குண்டு வீசி மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். அதைவிட இந்த பகுதி போர் தவிர்ப்பு வலயம் என்று சொல்லி சர்வதேச கண்காணிப்பு குழுவினரால் அறிவிக்கப்பட்ட பிரதேசத்தில் கூட குண்டுகள் வீசப்பட்டது. தடை செய்யப்பட்ட கிளாஸ்டர் குண்டுகள் உள்ளிட்ட ரசாயன குண்டுகள் அங்கே வீசப்பட்டு மக்கள் பல ஆயிரக்கணக்கான முள்ளிவாய்க்கால கொல்லப்பட்டார்கள். இப்ப இதெல்லாம் வெறுமனே 1.5 லட்சம் பேர் செத்து விட்டார்கள் என்பதற்காக நாங்கள் இனப்படுகொலை என்று சொல்லவில்லை. அங்க நடைபெற்ற அந்த முள்ளிவாய்க்கால் 2006ஆம் ஆண்டு 4ஆம் கட்ட ஈழப்போர் அங்க காலப்பகுதியிலே மன்னார் பகுதியிலிருந்து ஆரம்பித்த அந்த ஆக்கிரமிப்பு போர் முள்ளிவாய்க்காலே முடிவடைந்த அந்த 3 ஆண்டுகள் வரை கிட்டத்தட்ட 1.5 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் அங்கே அந்த போரிலே இல்லாமல் போயிருந்தார்கள். அவர்களுக்கு என்ன நடந்ததுன்றே தெரியாது. ஆகவே அதை கண்டறிவதை அந்த அந்த இடைப்பட்ட காலப்பகுதியில் இப்படியான பல்வேறு விடயங்கள், இந்த செஞ்சோலை படுகொலையாக இருக்கட்டும், இந்த விமான குண்டு தாக்குதல்கள், எறிகணை தாக்குதல்கள் உள்ளிட்ட பல்வேறு தாக்குதல் நடவடிக்கைகள், அதன் போது தடை செய்யப்பட்ட குண்டுகள், தடை செய்யப்பட்ட போர் விதிகளை, சர்வதேச போர் மரபுகளை மீறி மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்கள், இப்படி அனைத்து விடயங்களையும் உள்ளடக்கித்தான் அங்கே நடந்தது ஒரு திட்டமிட்ட இனப்படுகொலை என்பதை தமிழ் தரப்பு ஆணித்தரமாக வலியுறுத்தி கொண்டிருந்தது. ஆகவே அதே போன்று இவர்கள் ஒருவேளை செம்மணியிலே கிட்டத்தட்ட 500 நெருங்கி கொண்டிருக்கின்றது. இது இன்னும் இலங்கையிலே பாரிய மனித புதைகுழி, முதன்மையான மனித புதைகுழியாக மாறி இருக்கின்றது.
ஆகவே இராணுவத்தினருடைய கணிப்பிலே, குற்றப்புலனாய்வு திணைக்களத்துடைய கணிப்பிலே அது ஒரு குற்றம் நடந்த பிரதேசமாக அடையாளம் காண்பதற்கு இவர்கள் வேறு என்ன வேண்டும் என்று எதை எதிர்பார்க்கிறார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் இந்த அகழ்வு நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டு உண்மையிலே இப்ப 500 நெருங்கி கொண்டிருக்கின்ற நிலைமையிலே அங்கே வெளிவருகின்ற அத்தனை ஆதாரங்களும் நிச்சயமாக அங்கே ஏதோ ஒரு வளமைக்கு மாறான அசாதாரணமான நிலைமை நிலவி இருக்கின்றது என்பது திட்ட தெளிவாக தெரிகின்றது. இன்று அதாவது மண்டையோடு அற்று முண்டமாக இருக்கக்கூடிய 80 தொகுதிகள் மீட்கப்பட்டிருக்கின்றது. மண்டையோடுகள் சிதைக்கப்பட்டு பெயர்க்கப்பட்டு சிதைவடைந்த நிலைமையில எண்புக்கூடுகள் காணப்படுகின்றது. பல எண்புக்கூடுகள் தொகுதிகளே முறிந்து உடைவடைந்த நிலைமையிலே மீட்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, கைக்குழந்தைகள், சிறுவர்கள், பெண்கள், ஆண்கள் என வயது வேறுபாடு இல்லாமல் கூட்டாக அங்கே மிகப்பெரிய ஒரு புதைகுழிக்கு இரையாக்கப்பட்டிருக்கின்றார்கள். அது மாத்திரமல்லாது அந்த புதைகுழியிலே காணப்படுகின்ற அந்த எண்புக்கூடுகள் மீட்கப்படுகின்ற போது இருக்கக்கூடிய அந்த ஒழுங்குமுறைகள், அது எந்த விதமான சாதாரணமாக அது ஒரு ஏற்கனவே ஒரு கிறிஸ்தவ இடுகாடாக இருந்தால் அது குறிக்கப்பட்ட அடி இடைவெளியிலே ஒரு ஒழுங்குமுறை வரிசைப்படி அங்கே உடலங்கள் புதைக்கப்பட்டு காணப்படும். இல்லை, ஒரு இட நெருக்கடியான இடத்திலே ஒரு முதலிலே ஒரு 10 அடி ஆழத்திலே ஒருவருடைய உடலை புதைப்பார்கள். அதற்கு பின்னர் அதே குடும்பத்தைச் சேர்ந்தவர், அதற்கு மேல் அடுக்கிலே இன்னொருவர், அப்படியெல்லாம் ஒரு ஒழுங்குமுறை வரிசை கிரமம் இருக்கும். இல்லை, அந்த சுடலை இடுகாட்டு தரப்பினரிடம் அதற்கான தரவுகள் இருக்கும். இத்தனையாம் ஆண்டு இன்னாருடைய இத்தனை வயதிலே இந்த மரணம் சம்பவித்தது, இதன் காரணமாக இறந்தவருடைய உடலம் இந்த இடத்திலே இத்தனை அடி ஆழத்திலே இந்த இடத்திலே புதைக்கப்பட்டது என்ற தரவுகள் இருக்கும். அது சகல இலங்கையில் அல்ல, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை இடுகாடுகளிலும் இப்படியான தரவுகள் பேணப்பட்டு வருகின்றது. ஆகவே செம்மணி சிந்துவாத்தி இந்து மயானத்திலே அப்படியான எந்த ஒரு தரவுகளும் இல்லை. அது இந்து மயானம் என்று சொல்கின்ற போது அது தகனம் செய்யப்படுகின்ற மயானம். அந்த தகனம் செய்யப்படுகின்ற மயானத்திலே ஒரு ஒரு குறிக்கப்பட்ட ஒரு சிறிய பிரதேசத்துக்குள்ளாக ஒரு 500க்கும் மேற்பட்டவர்கள் அங்கே புதைக்கப்படுவது என்பது சாதாரணமாக இடம்பெறக்கூடிய விடயம் அல்ல. அது மட்டுமல்ல, இது நாங்கள் வரலாற்றுக்கு முற்பட்ட காலமாக கூட கொண்டு செல்ல முடியாது. உங்களுக்கு தெரியும், நான் நினைக்கிறேன் 1ஆம் கட்ட அகழ்வுப்பணி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற 2ஆம் கட்ட அகழ்வுப்பணி இடம்பெறுகின்ற போது அந்த யுனிசெப் என்கின்ற அந்த சர்வதேச குழந்தைகளுக்கான அமைப்பினுடைய வழங்கப்பட்ட அந்த புத்தக பையோடு ஒரு சிறுமியினுடைய எலும்புக்கூடு மீட்கப்பட்டது. அப்ப யுனிசெப் அந்த எப்போது இருந்தது? ஒருவேளை நிலவிலே ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கால் பதித்த போதே அப்படியான சம்பவங்கள் நடைபெற்றதாக இவர்கள் தெளிவுபடுத்துவதை போன்று இவர்கள் ஒருவேளை அந்த விடயங்களை எல்லாம் மடைமாற்ற முற்படுகின்றார்களோ தெரியவில்லை. அவ யுனிசெப் எப்போது இந்த போர் இடம்பெற்ற காலப்பகுதியில் தான் வடக்கு கிழக்கிலே இப்படியான தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் எங்களுடைய போரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உதவிகளை வழங்கினார்கள். ஆகவே போரால் பாதிக்கப்பட்ட அந்த சிறுவர்களுடைய கல்வி மேம்பாட்டுக்காக யுனிசெப் அந்த உதவிகளை வழங்குகின்ற போது அந்த புத்தக பைகள் உள்ளிட்ட பாட புத்தகங்கள் உள்ளிட்டவற்றை யுனிசெப் நிறுவனத்தால் அப்போது வழங்கப்பட்டது. ஆகவே அது நிச்சயமாக அதுக்கான கால வரையறை இருக்கின்றது. ஆக அப்படிப்பட்ட ஒரு விடயமெல்லாம் இங்கே ஆதாரபூர்வமாக இருக்கின்றது. ஆகவே குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் காலத்தை கண்டறிவதற்கு நீங்கள் அனுமதி கோருவது என்பது வேறு. ஆனால் இங்கே ஆரம்பகட்ட விசாரணைகளை தவிர்ப்பதற்காக இங்கே ஒரு குற்றப்பிரதேசமாக இதை அடையாளப்படுத்தக்கூடிய சான்றுகள் எதுவுமே நாங்கள் கண்டறியவில்லை, உணரவில்லை. ஆகவே இது நேரடியாகவே காலத்தை கண்டறிவதற்கான பரிசோதனையை மேற்கொள்வதுதான் அவர்களுடைய அவதானிப்பிலே நேரடியாக காலத்தை கண்டறிவதற்கான பரிசோதனை மேற்கொள்வது என்பதுதான் ஒரு அடுத்த கட்ட நகர்வு என்ற வகையில் தான் நீதிமன்றத்திடம் அது கட்டாயம் தேவையான ஒன்று. ஆனால் அதற்கு முன்னர் இங்கே என்ன நடந்தது என்கின்ற விசாரணையை மூடி மறைத்து இருட்டடிப்பு செய்து உடனடியாக அந்த ஆய்வுக்கு செல்வது என்பது பல சந்தேகங்களை எழுப்புகின்றது. மன்னார் சதோசா புதைகுழியை போன்று இவர்கள் அதை காவல் பரிசோதனைக்கு அதை அனுப்பிவிட்டு அந்த காவல் பரிசோதனை அறிக்கை கூட நிச்சயமாக எங்களுடைய கண்ணிலே மண்ணை தூவி விட்டு உண்மைகள் ஆதாரங்கள் மடைமாற்றுவதற்கான வாய்ப்புகள் பரவலாக இருக்கின்றது. ஆகவே ஒருவேளை ஒரு விசாரணைகளை நடத்தாமல் அப்படியான ஒரு நிலையை நோக்கி இதை நகர்த்துவதற்கு தான் இவர்கள் திட்டமிட்டிருக்கின்றார்கள் என்றால் நாங்கள் ஐயப்பாட்டை எழுப்ப வேண்டியிருக்கின்றது. பாரிய மனித புதகுழியை உருவாக்கிய
இலங்கை அரசாங்கம் சாதனை படைத்திருக்கின்றது. எனக்கு புரியாமல் இருக்கின்றது என்னவென்றால், இந்த நவீன உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதாவது கனெக்டட் வேர்ல்ட், அதாவது ஒருங்கிணைந்த உலகமாக இருக்கிற நேரத்தில் நவீன கருவியலை கொண்டு வந்து ஏன் இதை பரிசோதனை செய்ய முடியாது என்று எனக்கு புரியவில்லை. இதனால் தான் ஒரு ஐயம் எழும்புகிறது. இப்போ நீங்கள் ஆதாரங்கள் தடயங்கள் தொடர்பாக கூறும் பொழுது ராமதரன், நேற்றைய தினம் அகழ்வு பணி நடந்து கொண்டிருந்த பொழுது ஒரு உடலம் ரெயின்கோட், அதாவது மழைக்கு கவசமாக பயன்படுத்தும் அந்த ஒரு ஆடை ஒன்றோடு மீட்கப்பட்டது. இது தொடர்பாக மேலதிக விவரங்கள் ஏதாவது நீங்கள் அறிந்தீர்களா? உண்மைதான். அது அதான் நாங்கள் செம்மணி புதைகுழி அகழ்வு நடவடிக்கை தினம் தினம் ஒரு அதிர்ச்சிகரமான நிலையோடு தான் அந்த எண்புக்கூடுகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றது. ஏற்கனவே நாங்கள் பல விடயங்களை கூறியிருக்கின்றோம். அந்த சிறுவர்கள், சிறுமிகள் புத்தக பையோடு அந்த சிறுமி புதைக்கப்பட்டது. பச்சிளங்குழந்தைகள் தாயினுடைய அரவணைப்பிலே ஒரு 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 கைக்குழந்தையுடைய எண்பு தொகுதி மீட்கப்பட்டது. அமர்ந்த நிலைமையிலே காலகட்டங்களிலே 2 எண்பு தொகுதிகள் மீட்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் இறுதியாக மண்டையோடுகள் அற்ற நிலையிலே முண்டமாக புதைக்கப்பட்ட எண்புக்கூடுகள் மீட்கப்பட்டிருக்கின்றது. இன்னொரு இடத்திலே அந்த மண்டையோடுகள் குவியலாக மீட்கப்பட்டிருக்கின்றது. குவியலாக எண்பு தொகுதிகள் மீட்கப்பட்டிருக்கின்றது. இப்படியான விடயங்கள் எல்லாம் அங்கே தொடர்ச்சியாக இடம்பெறுகின்ற நிலைமைதான் இறுதியாக இது ஒரு சிறுவனுடையதாக அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது. அந்த அந்த எண்பு தொகுதியினுடைய நீளங்கள், அதனுடைய தன்மைகளை வைத்து அது ஒரு சிறுவனுடைய எண்பு தொகுதி என்று அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது. ஒரு பின் நிறத்திலான ஒரு மலைக்கவசம் முழுமையாக அணிந்தபடி அந்த அந்த இதை பார்க்கின்ற போது ஒருவர் அந்த மலைக்கு அந்த ஒரு சிறுவன் அந்த மலை அங்கேயே அணிந்து கொண்டு செல்கின்ற போது எப்படி இருப்பானோ அதே போன்று அப்படியே உடலிலே கனகச்சிதமாக அது அப்படியே அணிவிக்கப்பட்ட நிலைமையில இருந்தது. காலிலே காலுறை காணப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அதுக்கு அருகாமையிலே ஒரு சவப்பட்டியை ஒத்ததாக இருக்கக்கூடிய முக்கிய நிலையிலே பலகை கட்டுமானம் அங்கே காணப்பட்டிருக்கின்றது. ஆகவே அது பலத்த ஒரு கேள்விகளை எழுப்பியிருந்தது. ஒருவேளை நீதிமன்ற அனுமதியோடு அங்கே புதைக்கப்பட்ட ஒரு உடலமாக அது இருக்கலாம் என்று ஒரு கருதப்பட்டனால், அந்த சவப்பட்டியோடு அங்கே புதைக்கப்பட்ட நிலை என்பது இது ஏற்கனவே செம்மணி சிந்துவாதி இந்து மயானம் அந்த செம்மணி பகுதியிலே இடம்பெற்ற அந்த 95ஆம் ஆண்டு இராணுவத்தினர் யாழ் குடாநாட்டை கைப்பற்றியதற்கு பிற்பாடு அங்கே அமைக்கப்பட்ட அந்த இராணுவ முகாம் 2011ஆம் ஆண்டு வரை அந்த இடத்திலே இராணுவ முகாம் இருந்தது. அந்த இடைப்பட்ட காலத்திலே இடம்பெற்ற படுகொலைகளோடு சம்பந்தப்பட்டதாகத்தான் இது அடையாளப்படுத்தப்பட்டு வருகின்றது. அப்படிப்பட்ட நிலைமையிலே ஒரு சவப்பட்டியோடு அங்கே ஒரு உடல் மலைக்கவசத்தோடு அங்கே உடல் புதைக்கப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால், அது நிச்சயமாக அப்படியான ஒரு நீதிமன்ற அனுமதியோடு புதைக்கப்பட்டதாக இருக்கலாம் என்றால் அது கருதப்பட்டது. ஆனால் இன்று நாங்கள் அறியக்கூடிய விடயம் செம்மணி சிந்துவாதி இந்துமையான நிர்வாகத்திடம் அப்படியான இந்த தரவுகளும் இல்லை. அவர்கள் ஆணித்தரமாக கூறியிருக்கின்றார்கள், இது இடுகாடு அல்ல, இது தகனக்கிரியை செய்யப்படுகின்ற இது இந்து மயானம். அங்கே ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சில இந்துக்களுடையதாக இருந்தாலும் தகனம் செய்யாமல் சிறு குழந்தைகளுடைய இல்லை வேறு நீதிமன்ற நடவடிக்கை உட்படுத்தப்பட்ட ஒரு விதிவிலக்காக இருக்கக்கூடிய ஒரு சில விடயங்கள் மட்டும்தான் அங்கே அடக்கம் செய்யப்படுகின்றது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் கூட இப்படியான இந்த தரவுகளும் அவர்களிடம் இல்லை என்கின்ற விடயம் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் யாழ் போதனா வைத்தியசாலை நிர்வாகத்திடமிருந்தும் இது தொடர்பான தெளிவுபடுத்தல் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அவர்களிடமும் செம்மணி சிந்துவாதி இந்து மயானத்திலே தாங்கள் அவ்வாறு நீதிமன்ற நடவடிக்கை உட்படுத்தப்படக்கூடிய உடலங்கள் எதுவுமே அங்கே புதைக்கப்படுவதில்லை. தாங்கள் கோம்பயன் இந்து மயானத்தில் தான் தாங்கள் அவ்வாறான யாழ் போதனா வைத்தியசாலை ஊடாக வருகின்ற அந்த சடலங்கள் நீதிமன்ற நடவடிக்கையின் ஊடாக புதைக்கப்பட வேண்டிய சடலங்கள் கோம்பயன் இந்து மயானத்தில் மட்டும்தான் அடக்கம் செய்யப்பட்டு வருகின்றது. செம்மணி சிந்துவாதி இந்து மயானத்திலே ஒருபோதும் யாழ் போதனா வைத்தியசாலை ஊடாக பிரேத பரிசோதனை அறிக்கைகளுக்கு பிற்பாடு கட்டாயம் புதைக்கப்பட வேண்டும் என்ற அறிவித்தலோடு வழங்கப்படுகின்ற இந்த உடலங்களும் அங்கே புதைக்கப்படவில்லை என்கின்ற விடயத்தையும் அவர்கள் அங்கே தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். அதோடு இந்த மலை அங்கியோடு புதைக்கப்பட்ட சிறுவன் தொடர்பான அப்படியான இந்த தரவுகளும் இல்லை என்பதாக வந்திருக்கு. ஆகவே இப்ப இந்த 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 தரவுகளின் அடிப்படையிலே இனிமேல் இந்த செம்மணி சிந்துவாதி இந்து மயானம் தொடர்பான முழுமையான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு அந்த விசாரணைகளின் அடிப்படையிலே உண்மைகள் வெளிவருகின்ற போதுதான் இது தொடர்பான விடயங்களை அறியக்கூடியதாக இருக்கும் என்றுதான் இப்போது பரவலாக இது தொடர்பாக கருத்துக்களை தெரிவிப்பவர்கள் கவலையோடு தெரிவித்திருக்கின்றார்கள். உடனடியாக இந்த விடயங்கள் எல்லாம் வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இப்போது கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கின்றது என்றுதான் நாங்கள் சொல்லக்கூடியதாக. இந்த விடயங்களை எங்கள் ஆதாரங்கள் தொடர்பாக கூறும் பொழுது அமர்ந்த நிலையில் இருந்த
அந்த உடலத்தை அகன்றிருந்த பொழுது அதற்கு என்ன பதில் கூறப் போகிறார்கள் என்று நான் அதை ஆவலோடு காத்து கொண்டிருக்கின்றேன். இதே நேரத்தில் ராமதரன், இப்போ இந்த அகழ்வு பணி நடந்து ஒரு வருடம் ஆகிவிட்டது. எந்த ஒரு விதத்திலும் இவர்கள் பகுப்பாய்வு செய்யவும் இல்லை, இதற்கான ஆய்வு படிநிலையில் இல்லை என்பதை தெளிவாக காட்டுகிறது. எந்த விசாரணையும் கூட நடக்கவில்லை. அப்படி என்றால் இதுவும் முன்னர் போல காத்திருக்க வேண்டியது அல்லது இது கிடப்பில் போடக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இங்கே அதிகமாக இருக்கின்றன என்று நீங்கள் கருதுகிறீர்களா? உண்மையில தமிழக தரப்பில் அந்த ஒரு அச்சம் தான் மேலோங்கி இருக்கின்றது. ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா, இந்த செம்மணி சிந்துபாத்தி இந்து மயானம் அகழ்வு நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்ட ஒரு வருடத்தை கடந்து விட்டது. கிட்டத்தட்ட 90 நாட்களுக்கு மேலாக 3 கட்டங்களாக அகழ்வு நடவடிக்கை இடம்பெற்று வருகின்றது. இலங்கையுடைய பாரிய மனித புதைகுழியாக இது மாறி இருக்கின்றது. 500 நெருங்கி இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, சற்று முன்னர் நாங்கள் குறிப்பிட்டதை போன்று பல்வேறு படிநிலையிலே ஒவ்வொரு நாட்களும் வெளிவருகின்ற அந்த ஆதாரங்கள் என்பது அங்கே திட்ட தெளிவாக வழமைக்கு மாறாக ஒரு அசாதாரண நிலைமை ஒன்று அந்த செம்மணி சிந்துபாத்தி இந்து மயானத்திலே இடம்பெற்றிருக்கின்ற ஒரு விடயம் வெளிப்படையாக அது தெரிகின்றது. ஏற்கனவே செம்மணி புதைகுழியோடு சம்பந்தப்பட்டு சோமரட்ன ராஜபக்ச, லான்ஸ் கார்பரல் சோமரட்ன ராஜபக்ச இப்போதும் இலங்கை அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டிலே சிறையிலே இருக்கின்றார். அவர் உண்மைகளை வெளிப்படுத்த தயாராக இருக்கின்றார் என்று கூறுகின்றார். செம்மணி பகுதியிலே விட மணியந்தோட்டம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலே மேலும் பல புதைகுழிகள் இருப்பதாக அவர் அதிர்ச்சிகரமான வாக்குமூலங்களை கூட வழங்கி இருக்கின்றார். அப்படி இருந்தும் இன்று வரை அரசாங்கம் அந்த சோமரட்ன ராஜபக்சவை சிந்துபாத்தி இந்து மயானத்துக்கு அழைத்து வருவதற்கோ, இல்லை அவர் கூறுவதை போன்று ஒரு சர்வதேச விசாரணைக்கான ஏது நிலையை உருவாக்கி அவரை ஒரு சாட்சியாளராக கொண்டு வருவதற்கு இவர்கள் இந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஆகவே இந்த விடயமும் ஏற்கனவே இப்ப இதற்கு முன்னர் கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி கண்டறியப்பட்டது. அத்தனை பேருமே போராளிகளாக இருந்தாலும் போர் மரபுகளின்படி சரணடைந்தவர்களோ, அது நிச்சயமாக அங்கே போராளிகளுடைய வித்துடல்கள் அங்கே புதைக்கப்படுகின்ற ஒழுங்குமுறை, அந்த போருடைய இறுதி காலகட்டத்தில் கூட அந்த மாவீரர் துயிலுமில்லத்துக்குரிய கண்ணியத்தோடு அந்த மாவீரர்களுடைய உடல் அங்கே எல்லோருமே அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றது. அந்தந்த ஒழுங்குமுறையிலே அந்த வரிசை கிரமத்தின்படி அந்த இடைவெளியிலே அங்கே மாவீரர்களுடைய வித்துடர்கள் அங்கே விதைக்கப்பட்டது. அப்படி இருக்கின்ற போது இது விடுதலை புலிகளால் உருவாக்கப்பட்டதாக கூட கூறிவிட முடியாது. அதைவிட துப்பாக்கி சின்னங்கள் மீட்கப்பட்ட நிலைமையிலே அங்கே அந்த எண்புக்கூடுகள் காணப்பட்டது. அந்த எண்புக்கூடுகளுடைய மண்டையோடு மற்றும் உடல் பகுதிகளிலே, நெஞ்சு பகுதிகளிலெல்லாம் துப்பாக்கி சின்னங்களோடு மீட்கப்பட்டது என்று சொன்னால், அவர்கள் அங்கே ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் சனல் 4 ஸ்ரீலங்கா ஹில்லிங் ஃபீல்ட் என்கிற ஆவணப்படத்திலே போராளிகள் இறுதி நேரத்திலே சரணடைந்த, இல்ல இறுதி நேரத்திலே இராணுவத்தினரிடம் அகப்பட்ட போராளிகள் கண்கள் கட்டப்பட்டு, கைகள் பின்னாலே கட்டப்பட்டு, தலையிலே துப்பாக்கியால் சுடப்பட்டு அவர்கள் அங்கே கொல்லப்பட்டார்கள். அப்படி இராணுவத்தினரால் இறுதி நேரத்திலே மேற்கொள்ளப்பட்ட அந்த படுகொலையினுடைய புதைகுழியாகத்தான் அது இருக்கலாம். அது போராளியாக இருக்கலாம், இல்லை பொதுமக்களாக இருக்கலாம். போர் மரபின்படி அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டிருக்க வேண்டும். ஸ்ரீலங்கா அங்க களத்திலே இருந்த இராணுவத்தினர் அவர்களை படுகொலை செய்து இவ்வாறு புதைகுழிக்கு இரையாக்கியது என்பது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. ஆக இன்று வரை அந்த கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி தொடர்பாக சர்வதேசமும் பேசவில்லை, தமிழ் தரப்பும் பேசவில்லை, அரசாங்கம் உண்மைகளை கண்டறியவில்லை. அது தொடர்பாக எந்த விதமான விசாரணைகளும் முன்னெடுக்கப்படவில்லை. நிச்சயமாக அந்த பகுதியிலே எந்த இராணுவ படைப்பிரிவு இருந்தது, யார் அதை மேற்கொண்டார்கள் என்றபடியே நிச்சயமாக கண்டது. அந்த துப்பாக்கி சின்னத்தை வைத்துக் கொண்டு அந்த விசாரணைகளை துரிதப்படுத்தி தான் நிச்சயமாக கண்டறிய முடியும். என்றால் ஒவ்வொரு துப்பாக்கி சின்னங்களுக்கும் ஒரு வரலாறு இருக்கின்றது. அந்த துப்பாக்கி சின்னத்தில் இருக்கின்ற அந்த குறியீடுகளை வைத்துக் கொண்டு அந்த துப்பாக்கி சின்னம் எதோடு சம்பந்தப்பட்டது, எந்த தொகுதிக்குரிய துப்பாக்கி சின்னம் என்பதையும், அந்த துப்பாக்கி சின்னம் இலங்கை இராணுவத்தினுடைய தரவு ஆயுத களஞ்சிய தரவு பட்டியலிலே அதை யார் பயன்படுத்தினார்கள், இந்த பட்டாலியன் பயன்படுத்தியது, இந்த காலத்திலே பயன்படுத்தியது என்பதை நிச்சயமாக கண்டறிய முடியும். அது சாதாரண விடயம் அல்ல அது. அப்படி அங்கே மீட்கப்பட்ட துப்பாக்கி சின்னங்கள், சில துப்பாக்கி ரவை கூடுகள் கூட அங்கே மீட்கப்பட்டது என்று நம்புகின்றேன். அதெல்லாம் தொடர் குறியீட்டெண்களோடு இருக்கக்கூடிய விடயங்கள். அதை வைத்துக்கொண்டு நிச்சயமாக அது எந்த காலப்பகுதியிலிருந்து கண்டறிய முடியும். அந்த தரவுகளை வைத்துக்கொண்டு நிச்சயமாக அதோடு சம்பந்தப்பட்ட இராணுவத்தினரை உடனடியாக முதற்கட்ட விசாரணை உள்வாங்கி இருக்க முடியும். இன்று வரை அந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்படவில்லை. இன்று தாங்கள் இப்படியான விடயங்களை எல்லாம் நேர்மையாக செய்வோம் என்று கூறுகின்ற அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் கூட இன்று வரை அந்த கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி விவகாரத்தை, அந்த விசாரணையை இன்று வரை அடுத்த நகர்த்தவில்லை. மன்னர் சதோசா புதைகுழி, இப்படி எத்தனையோ புதைகுழிகள் எல்லாம் வந்து சென்றிருக்கின்றது. அந்த புதைகுழிகள் மீண்டும் மண்ணுக்குள் ஆழ புதைக்கப்படுவதுதான் இலங்கையினுடைய வரலாறாக காணப்படுகிறது. ஆகவே செம்மணி சிந்துபாத்தி இந்து மயானமும் இப்படியான விடயங்கள் பாருங்கள். அந்த யுனிசெஃப் அந்த புத்தக பையோடு நிச்சயமாக அந்த விசாரணைகள் அந்த சூழமைவிலே அந்த பகுதி மக்களிடம் அந்த விசாரணைகளை ஆரம்பித்திருந்தால் கூட நிச்சயமாக அதற்கான தரவுகள் ஏதோ ஒரு ஒரு விடயம் நிச்சயமாக கண்டறிந்திருக்க முடியும்.
அதற்கு பின்னர் எத்தனையோ தடை சான்று பொருட்கள் எல்லாம் வந்திருக்கின்றது. அந்த சான்று பொருட்களை வைத்துக்கொண்டு அதற்கான விடயங்களை மேற்கொண்டிருந்தால் கூட ஒரு இலகுவாக முதல் தொடக்கத்தை இவர்கள் கண்டிருக்க முடியும். இந்த அரசாங்கம் நாங்கள் கடந்த காலத்து அரசாங்கங்களை போன்ற அல்ல. நாங்கள் நிதிகளை ஒதுக்குகின்றோம். நாங்கள் புதைகுழி அகழ்வு நடவடிக்கை இந்த தடயம் விதிக்கவில்லை என்று கூறினாலும், நீங்க அகழ்ந்தெடுப்பது மட்டும் ஒரு கடமை அல்ல. இது அகழ்ந்தெடுப்பது நீங்களாக கண்டறியவில்லை. நீங்களாக நீங்கள் கூறுவதைப் போன்று நவீன ஸ்கேன் இயந்திரங்களை கொண்டு வந்து இந்த அன்னூர் அன்னூர் அரசாங்கமோ, இல்லை ஹர்ஷ நாணயக்காரவோ, இல்லை விமல் ரட்நாயக்காவோ, இல்லை அ அமைச்சர் சந்திரசேகரனோ, இல்லை அவர்களுடைய வடக்கிலே இருக்கக்கூடிய அவர்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களோ தாங்களாக வந்து கண்டறியவில்லை இந்த புதைகுழியை. செம்மணி சிந்துவாத் இந்து மயானத்திலே மதிலை கட்டுவதற்காக அங்க குழி தோண்டப்பட்ட போது தானாக வெளிப்பட்டதுதான் அந்த சிந்துவாத் இந்து மயானம். ஆகவே தானாக வெளிப்பட்ட அந்த மனித புதைகுழியை தோண்டியாக வேண்டும் என்ற நிர்பந்தத்தின் அடிப்படையிலே அதை தடுத்தால் தங்களுக்கு அரசியல் ரீதியாக பின்னடைவு வரும் என்ற காரணத்தினால் நுணுக்கமாக சட்ட ரீதியாக அதை தடுப்பதற்கும் தாமதப்படுத்துவதற்கு உரிய வேலைகளை செய்து கொண்டு கால இடைவெளியிலே நீங்கள் அதை செய்து கொண்டிருக்கின்றீர்களே தவிர இந்த அரசாங்கம் இந்த சிந்துவாத் இந்துமையான விடயத்திலே எந்த விதமான அக்கறையும் செலுத்தவில்லை. அப்படி அக்கறை செலுத்தி இருந்தால் முதல் கட்டமாக இப்ப இந்த 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 விடயங்களை எல்லாம் நிச்சயமாக விசாரணைகளை ஆரம்பித்து முதல் கட்ட ஒரு தொடக்கத்தை இவர்கள் கண்டிருக்க முடியும். ஆகவே அன்றோமரது ஜனநாயக அரசாங்கம் வேறு வழி இல்லாமல் செம்மணி சிந்துவாத் இந்த மயானத்தை அகழ்வதற்கு அனுமதித்திருக்கின்றதே தவிர உண்மைகளை வெளிக்கொண்டு வருவதற்கு அது ஒருபோதுமே விரும்பாது முன்வராது என்பதைத்தான் நான் மீண்டும் ஒரு தடவை ஆனந்தமாக ஏற்கனவே பல தடவை கூறியதை போன்று இதோடு சம்பந்தப்பட்டவர்கள் நேரடியாக இராணுவத்தினரை குற்றவாளிகளாக நிறுத்தி உள்ளக பொறிமுறைக்குள்ளாகவோ சர்வதேச பொறிமுறைக்குள்ளாகவோ அவர்களை குற்றவாளி கூண்டிலே நிறுத்துவதென்பது எந்த ஒரு அரசாங்கமும் செய்ய துணியாத விடயம். அது எந்த ஒரு அரசாக இருந்தாலும் தாங்களே அரசியல் தற்கொலை செய்வதற்கு சமன். ஆகவே அனுர அரசாங்கம் இதற்கு முன்னர் இருந்த எத்தனையோ ஜனாதிபதிகள் வந்து போய்விட்டார்கள். ஆனால் அவர்களிலே மிக பலகீனமான ஜனாதிபதியாக அன்றோமரது ஜனநாயக அவர்கள் தான் இருக்கின்ற இராணுவத்தை கட்டுப்படுத்த முடியாது, பௌத்த தரப்பை கட்டுப்படுத்த முடியாது, மிக பலகீனமாக இருக்கக்கூடிய ஒருவராக அன்றோமரது ஜனநாயக அவர்கள் தான் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு பலகீனமான ஜனாதிபதியை வைத்துக் கொண்டு செம்மணி விவகாரத்திலே நாங்கள் உரிய நீதி நிலைநாட்டப்படும் என்று நம்புவோமாக இருந்தால் தமிழர்களை தவிர ஏமாளிகள் வேறு யாரும் இல்லை. ஆக சர்வதேச நீதி ஒன்றுதான், சர்வதேச தலையீடு ஒன்றுதான் அதுக்கு வழிவகுக்கும். அது வெறுமனே நாங்கள் இங்கே இருந்து கோரிக்கைகளை முன்வைப்பதால் மட்டும் நிறைவேறக்கூடிய விடயம் அல்ல. ஆகவே அனுர அரசை கடந்து செம்மணி விவகாரத்துக்கு நீதி வேண்டுமாக இருந்தால் தமிழ் தரப்பு தீர்மானகரமிக்க நிலையை நோக்கி ஒன்றுபட்டு நகர வேண்டியதுதான் இந்த இடத்திலே காலத்தில் தேவையாக இருக்கின்றது என்பதை மட்டும்தான் இந்த இடத்துல நான் ஆழ்த்தனமாக கூற முடியும். சம்பந்தப்பட்ட இராணுவத்தினர் என்று நீங்கள் கூறும் பொழுது ராமதரன் சோமரத்ன ராஜபக்ஷ அடித்து கூறுகிறார், எத்தனை கடிதம் அனுப்பிவிட்டார். ஆனால் இந்த விடயங்கள் அனுரகுமார நீங்கள் கூறுவது போல் உண்மையாக ஒரு மனசுத்தியோடு தமிழ் மக்களுக்கு நீதியை பெற்றுத்தர வேண்டுமாக இருந்தால் உடனடியாக அவரை கொண்டு வந்து காட்டுங்களுக்கு சொல்லுவார்கள், விசாரிப்பார்கள் என்று சொல்லலாம். வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் என்றாலும் சரி, மற்ற சந்தித்தவர்கள் என்றாலும் சரி, இந்த விடயத்தை வந்திருந்த ஐரோப்பிய ஒன்றிய குழுவுக்கு அதை தெரியப்படுத்தி இருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். இல்லையென்றால் அந்த தவறை நாங்கள் தான் விடுவதாகத்தான் தமிழர்கள் தான் விடுவதாக நான் பார்க்கிறேன். ஏனென்றால் இந்த ஜனநாயகம் பேசுகின்ற சர்வதேச நாடுகள் இந்த விடயங்களை ஏன் அந்த ஜனநாயக முறையில் செய்ய முடியாது, ஏன் வலியுறுத்த முடியாது, ஏன் அழுத்தத்தை கொடுக்க முடியாது என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இனி ராமதரன் ஒன்று மட்டும் தெரிகின்றது, அழுத்தம் என்று சொல்லும் பொழுது பாருங்கள், தமிழரசுக் கட்சியினுடைய CVK சிவஞானம் அவர்கள் பதில் தலைவராக இருப்பவர்கள் ஆய்வு செய்ய வேண்டும், பரிசோதனை நடத்த வேண்டும், அடித்து அங்கே அவர்களிடம் இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறாரே என்று அதுதான் ஓரளவுக்கு உங்களுக்கு திருப்தி தருகிறதா? வேடிக்கையாக தான் இருக்கின்றது. செம்மணி சிந்துவாத் இந்துமையான அகலப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒட்டுமொத்த தமிழர் மனங்களும் ரணமாகி கொண்டிருக்கின்றது. இவர்கள் தங்களுடைய உள்கட்சி பிரச்சனை, அடுத்த மாகாண சபை தேர்தல் நடக்குமா நடக்காதா, நடந்தால் யார் முதலமைச்சர், யார் மாகாண சபை தேர்தலை போட்டியிடுவது, கிழக்கு மாகாணத்திலே யாருக்கு தாரை வார்ப்பது, முஸ்லிம்களை கொண்டு வந்து அங்கே முதலமைச்சர் ஆக்குவதா, இப்படியான கனவுகள் தான் சுமந்திரனுக்கும் CVK சிவஞானத்துக்கும் ஓடிக்கொண்டிருக்கின்றது. அவர்களோடு இப்போது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியாக இருக்கக்கூடிய சுரேஷ் பிரேமச்சந்திரன், செல்வம் அடைக்கலன், சித்தார்த்தன் போன்றவர்களுக்கும் அந்த கவலைகள் தான் மேலோங்கி இருக்கின்றது. கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் உண்மையிலே அவர்கள் தான் இந்த சிந்துவாத் இந்து மயானத்தினுடைய உண்மைகளை வெளிக்கொண்டு வந்த தரப்பினர். அவர்களும் இந்த போராட்டங்களில் இருந்தாலும் ஒரு ஆக்கபூர்வமாக சர்வதேசத்தை நோக்கி இன்று ஐரோப்பிய ஒன்றிய தூதுக்குழுவினர் இதுல வந்தவர்கள் யார்? இலங்கையிலே இருந்து செயல்படக்கூடிய தூதுவர்கள். பிரான்ஸ், இத்தாலி, ஜெர்மனி, நெதர்லாந்து, ஐரோப்பிய ஒன்றியம் உள்ளிட்ட 8 பேருமே இங்கே கொழும்பிலே அலுவலகங்களை வைத்து செயல்படக்கூடியவர்கள். இன்று 1 வருடங்களுக்கு மேலாகிவிட்டது. நாங்கள் அரசாங்கத்தை குறை கூறுகின்றோம், சர்வதேசத்தை குறை கூறுகின்றோம். நாங்கள் என்ன செய்தோம்? எங்களுடைய மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ன செய்கின்றார்கள்? அந்த கட்சிகளுடைய தலைவர்கள் என்ன செய்கின்றார்கள்?
இந்த யாழ்ப்பாணத்துக்கு தேடி வந்து உங்களை சந்திக்கின்ற போது இந்த கோரிக்கையை வைக்க வேண்டும் என்கின்ற நிலைமையில் தான் தமிழ் கட்சிகள் இருக்கின்றது என்று சொன்னால், இதற்காகவா நாங்கள் இவர்களை பிரதிநிதிகளாக தெரிவு செய்திருக்கின்றோம்? மிக வேதனையாக இருக்கின்றது. இப்படி இவர்கள் இருக்கின்ற காரணத்தினால் தான் அரசாங்கத்துக்கும் சர்வதேசத்துக்கும் தமிழ் மக்களை ஏமாற்றுவது வசதியாக இருக்கின்றது. ஒரு தீவிரமாக அழுத்தம் கொடுக்கக்கூடிய போராட்டங்கள் எதையுமே, முன்னெடுப்புகள் எதையுமே செய்யாத ஒரு தரப்பாக தமிழ் தரப்பு 17 ஆண்டுகளாக வாழாது இருக்கின்றது. பாதிக்கப்பட்ட தரப்பினர் போராட்டங்களை ஒழுங்கமைத்து செய்கின்ற போது அதிலே வந்து தலைகளை காட்டிவிட்டு தங்களுடைய வரலாற்று கடமைகளை நிறைவேற்றி செல்கின்ற தரப்பாகத்தான் தமிழ் அரசியல் தரப்பினர் இருக்கின்றார்கள். அது இந்த செம்மணி சிந்துவா தீந்துமையான விவகாரத்திலும் தொடர்கின்றது. இன்று வரை தமிழரசு கட்சியாகவோ, இல்லை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியாகவோ, இல்லை தமிழ் தேசிய முன்னணியாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாகவோ இந்த செம்மணி சிந்துவா தீந்துமையானத்துக்கு சர்வதேச விசாரணை வேண்டும், சர்வதேச தலையீடு வேண்டும், சர்வதேச ஆய்வு அங்கு மேற்கொள்ளப்பட வேண்டும், சர்வதேச தரத்திலே இந்த விடயங்கள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று தூதரக ரீதியாகவோ, இல்லை அனைத்துலக ரீதியாகவோ ஏதாவது ஒன்றை நீங்களாக செய்த தரவுகள் இருக்கின்றதா? நான் என்றால் அறியவில்லை. மிக நெருக்கமாக இந்த விடயங்கள் தொடர்பாக அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம் என்ற வகையில் இதுவரை என்னால் அப்படியான எந்த ஒரு தரவுகளையும் என்னால் அறிய முடியவில்லை. ஆகவே போராட்டம் நடைபெறுகின்ற போது வருவார்கள், வந்து நின்று கொடி பிடித்து கோஷம் எடுத்து விட்டு ஊடகங்களுக்கு முன்னாலே கருத்துக்களை கூறிவிட்டு சென்று விடுவார். அதற்கு பின்னர் 1 வருடங்களுக்கு மேலாகிவிட்டது. இன்று இந்த செம்மணி தொடர்பான ஒவ்வொரு நாள் தரவுகளை சர்வதேச மன்றத்துக்கு இவர்கள் புதுப்பித்துக் கொண்டிருக்கின்றார்களா? ஊடகவியலாளர்கள் பிரபாகரன் எலெக்ஷன் அது தன்னுடைய முதன்மையான கடமையாக அங்கே தினசரி செய்து கொண்டு அதை விட மேலும் பல ஊடகவியலாளர்கள் அதை அறிக்கையிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அது வேறு விடயம். அது ஊடகங்களில் வருகின்ற வேறு விடயம். ஒரு அரசியல் கட்சியாக தமிழ் மக்களுடைய இந்த விடுதலை அரசியலுக்கு பலம் சேர்க்கக்கூடிய வகையிலாக இருக்கக்கூடிய ஒரு தரப்புகளாக நீங்கள் அதை செய்கின்றீர்களா? தினசரி அவர்கள் எடுத்து தருகின்ற தரவுகளையாவது மொழிபெயர்த்து அதை உரிய தரப்புகளுக்கு ஒவ்வொரு நாளும் அதை நீங்கள் தரவேற்றம் செய்து கொண்டிருக்கின்றீர்களா? இல்லை. உங்களை தேடி வந்து சந்தித்து உங்களை ஒரு மதிய விருந்தோடோ இல்லை ராப்போசன விருந்தோடோ உங்களை கூப்பிட்டு கதைத்தால் மட்டும்தான் சர்வதேச விசாரணை வேண்டும், நடந்தது இனப்படுகொலை என்று நீங்கள் கொக்கரிப்பீர்களாக இருந்தால் இதற்காக நாங்கள் இனி ஒவ்வொரு தடவையும் அல்லவா அவர்களை இங்கே அழைக்க வேண்டும்? என்னை பொறுத்தவரை இது திருப்தி அளிக்கக்கூடிய ஒரு விடயம் அல்ல. இது இவர்கள் நான் குறிப்பிடுவதை போன்று தமிழ் தேசிய அரசியல் என்பது எப்போதோ தமிழ் மக்களுக்கான அரசியலாக இல்லாமல் போய்விட்டது. அவர்கள் தங்களுடைய ஒரு அடையாள அரசியலுக்காக இப்படியான விடயங்களை எல்லாம் செய்வதன் ஊடாக தாங்கள்லாம் தமிழ் மக்களுடைய தரப்பிலே ஏதோ பொறுப்பானவர்கள் என்பதை காட்டிக் கொள்கின்ற சந்தர்ப்பமாகத்தான் இதையும் அவர்கள் பயன்படுத்தி இருக்கின்றனர் நான் கருதுகின்றேன். உண்மையிலே தமிழ் தரப்பு செம்மணி சிந்துவா தீந்துமையானத்துக்கு மட்டுமல்ல, எங்களுடைய விடுதலை அரசியலை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய போராட்ட வடிவங்கள் வேறு 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 நிலை எடுக்க வேண்டும், வேறு வடிவத்துக்கு எடுக்க வேண்டும். நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டதை போன்று இந்த 83ஆம் ஆண்டு நேற்று, இன்று, நாளை இந்த அடுத்து வரும் நாட்கள் 3-4 நாட்கள் இதே நாட்கள் 43 வருடங்களுக்கு முன்னர் இலங்கை ஒட்டுமொத்தமாகவே இலங்கையில் இருந்த தமிழர்கள், தமிழ் பேசும் சமூகம் மிகப்பெரிய ஒரு 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 குருச்சேத்திரத்தை சந்தித்த நாட்களாகத்தான் இந்த நாட்கள் அமைந்திருக்கின்றது. சாதாரண நாட்கள் இல்லை. நீங்கள் குறிப்பிட்டதை போன்று 83 இந்த ஜூலை கலவரம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆடி கலவரத்துக்கு முன்னர் தமிழ் மக்களிடையே ஒரு ஒரு விடுதலை தாகம் கொண்டவர்களுடைய எண்ணிக்கை என்பது மிக மிக வரையறுக்கப்பட்ட ஒன்றாகத்தான் இருந்தது. 83 கலவரம் தான் ஒட்டுமொத்தமாகவே தமிழர்களை ஆயுதம் ஏந்தி போராடுவது ஒன்றுதான் இந்த இனத்திற்கு ஒரே வழி என்பதை தமிழ் மக்களுக்கு ஜி.ஆர். ஜெயவர்தன அரசாங்கம் தான் அதை காட்டியது. தமிழ் மக்கள் தாங்களாக அந்த ஆயுத வழி போராட்டத்தை நோக்கி செல்லவில்லை. ஜி.ஆர். ஜெயவர்தன வெளிக்கடை சிறைச்சாலையிலே மேற்கொள்ளப்பட்ட அந்த படுகொலையாக இருக்கட்டும், இலங்கை முழுவதும் கட்டவிழ்த்து விட்ட தெற்கிலங்கையில கட்டவிழ்த்து விட்ட அந்த ஜூலை கலவரம் 3000க்கும் மேற்பட்ட தமிழ் மக்கள் அங்கே கொல்லப்பட்டார்கள், உயிரோடு கொல்லப்பட்டார்கள், குற்றுயிரும் குலையுருமாக கொதிக்கின்ற தார் வரலுக்குள் அமுக்கி எடுக்கப்பட்டார்கள். மிக கொடூரமான நாட்களாக இந்த நாட்கள் அங்கு அந்த சென்றது. அது ஜி.ஆர். ஜெயவர்தன உண்மையிலே எங்களுடைய தேசிய தலைவர் மேதகவி பிரபாகரன் அவர்கள் ஜி.ஆர். ஜெயவர்தன உண்மையான பௌத்தனாக இருந்திருந்தால் நாங்கள் ஆயுதம் இந்த வேண்டிய தேவையே வந்திருக்காது என்று. அதுதான் சத்தியமான உண்மை. ஜி.ஆர். ஜெயவர்தன அரங்கேற்றிய அந்த ஜூலை அந்த இனப்படுகொலை தான் ஒட்டுமொத்த தமிழர்களை, இலங்கையில் அல்ல உலகெங்கும் பரவி இருந்த தமிழர்களை எங்களுக்கென்று ஒரு தேசம் வேண்டும், நாங்கள் ஆயுத பலத்தோடு இருந்தால் மட்டும்தான் நாங்கள் எங்களை பாதுகாக்க முடியும் என்ற நிலைப்பாட்டை ஆணித்தரமாக எடுக்க வைத்தது. இன்று அண்டன் பாலசிங்கம் அவர்கள், தேசத்துக்கு அண்டன் பாலசிங்கம் அவர்கள், இன்று எங்களுடைய தமிழக விடுதலை புலி அமைப்பினுடைய விமானப்படையினுடைய முன்னோடியாக இருக்கக்கூடிய கேர்னல் சங்கர் அவர்கள், இன்று பலர், இன்று கேர்னல் சங்கர் அவர்கள் எல்லாம் புலம்பெயர் தேசத்திலே பல்கலைக்கழகங்களிலே தங்களுடைய மேல் படிப்பை படித்துக் கொண்டிருந்தவர்கள்.
இன்று அந்த படிப்புகளை எல்லாம் விட்டுவிட்டு அந்த விடுதலை போராட்டத்திலே தாங்கள் வந்து இணைந்து கொள்வதற்கான அடிப்படை காரணமாக அமைந்தது இப்படியான சம்பவங்கள் தான். ஆகவே ஜே.ஆர். ஜெயவர்தன உண்மையான பௌத்தனாக இருந்திருந்தால் இன்று இந்த நிலைமை வந்திருக்கா என்றால், அனுரகுமார திசாநாயக்காவும் உண்மையான பௌத்தனாக இருந்து செயல்பட்டால் என்று கூறுகின்றார்கள். இனிமேல் இந்த நாட்டிலே ஒரு போர், அது உங்களுடைய வாய் வார்த்தைகளில் மட்டும் மலர்கின்ற விடயம் அல்ல. உங்களுடைய உள்ளத்திலே அதற்கான திறவுகோல் திறக்கப்பட வேண்டும். அதற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்பட வேண்டும். ஆகவே ஜே.ஆர். ஜெயவர்தனனுடைய வழியிலே தான் அனுரகுமார திசாநாயக்காவும் சகல விடயங்களையும் அதே போன்ற விடயங்களை அரங்கேற்றாமல் இருக்காவிட்டாலும் அது கண்டுகொள்ளாமல் இப்படியாக இருப்பது கூட அதற்கு சமன்தான். ஆகவே அனுரகுமார திசாநாயக்காவும் உண்மையான ஒரு பௌத்தனாக செயல்பட்டால் தான் இலங்கை தீவு நிச்சயமாக ஒரு சமாதானம் நிறைந்த ஒரு சுவிட்சம் நிறைந்த ஒன்றாக இருக்குமே தவிர, இல்லை என்று சொன்னால் அது வரலாற்றினுடைய கையில் தான். வரலாறு யாராலுமே கட்டுப்படுத்த முடியாது. ஆகவே இப்போது நடைபெறும் இந்த செம்மணி சிந்துபாத் இந்துமையான விவகாரத்திலும் ஒட்டுமொத்த தமிழர்களிடையே உள்ளங்களிலே அது மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. அந்த விடயம் ஏமாற்றப்படுமாக இருந்தால், அந்த விடயத்துக்கு ஒரு உரிய நீதி கிடைக்கவில்லையாக இருந்தால், அந்த 83 ஜூலை கலவரத்தை போன்று, அந்த காலகட்டத்தை போன்று செம்மணி சிந்துபாத் இந்து மயானத்திலே நிகழ்கின்ற அந்த ஏமாற்றம் கூட நிச்சயமாக தமிழர்களை தமக்கான ஒரு வழியை தாங்களே தேடிக்கொள்கின்ற ஒரு நிலைமையை நோக்கி நகர்த்தலாம் என்றுதான் நான் நம்புகின்றேன். என்றால் அது நிச்சயமாக ஆயுத போராட்ட வழிமுறையாகத்தான் இருக்க வேண்டும் என்று இல்லை. என்றால் இன்று எங்களுடைய காலம் என்பது வேறு விதமாக மாறி இருக்கின்றது. இன்று உலகளாவிய ரீதியாக தமிழர்களுடைய அனுபவங்கள், தமிழர்களுடைய வளர்ச்சி நிலை என்பது வேறு விதமாக இருக்கின்றது. இன்று உலகின் பல்வேறு பாராளுமன்றங்களிலே, பல்வேறு உயர் அரங்கங்களிலே இந்த தமிழர்கள் தங்களுடைய பிரதித்துவத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே தமிழர்கள் ஒட்டுமொத்தமாகவே அந்த 83 ஜூலை கலவரம் அந்த தமிழர்களை ஒரு தேசமாக தமிழர்களுடைய எதிர்காலம் குறித்து சிந்திக்க வைத்ததை போன்று இந்த செம்மணி சிந்துபாத் இந்து மயானத்திலே தினம் அந்த அகலப்படுகின்ற போது வருகின்ற விடயங்கள் ஒட்டுமொத்தமாக உலகத்தினுடைய சகல மூளை முடுக்கிலே இருக்கக்கூடிய தமிழர்களையும் அதை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்றது. ஆகவே அந்த ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த புள்ளியாக செம்மணி சிந்துபாத் இந்து மயான புதைகுழி மாறி இருக்கின்றது. அதிலே அந்த ஏமாற்றம் வருகின்ற போது நிச்சயமாக அந்த 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 இடத்திலே கடந்த புதைகுழிகளை போன்று, கடந்த 17 ஆண்டுகால ஏமாற்றங்களை போன்று தமிழ் மக்கள் இனி கடந்து செல்ல மாட்டார்கள் என்று நம்புகின்றேன். ஒரு தீர்மானகரம் மிக்க முடிவெடு. இலங்கையிலே இதுதான் நிலை, தமிழ் மக்களுடைய நிலை இதுதான். இதற்கு பிறகு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், இதை நாங்கள் தலையிடாது விட்டால் என்ன நடக்கும் என்கின்ற ஒரு புரிதலை, ஒரு தெளிவை உலகத் தமிழர்களிடையே ஏற்படுத்துவதற்கான ஒரு களமாக இந்த செம்மணி அமையும் என்று நான் ஆணித்தரமாக நம்புகிறேன். நன்றி ராமேந்திரன். இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து செம்மணி புதைகுழி அங்கே தொடர்ந்து தோன்ற எலும்பு தொகுதிகள் கண்டெடுக்கப்படுகின்றது. அமர்ந்த நிலையில் இருந்த எலும்புக்கூடு தொடர்பாக நீங்கள் ஏற்கனவே கூறியிருந்தீர்கள். ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய குழுவினர்கள் அங்கே வந்திருந்த பொழுது அவர்கள் வந்து பார்வையிடுவதற்கு முன்னதாக அந்த அமர்ந்த நிலையில் இருந்த எலும்பு தொகுதியை அப்படியே அகற்றி சென்று விட்டார்கள். இனி இந்த குற்றப்புலனாய்வாளர்கள் அவர்களுடைய புலுடாவையும் கூட இங்கே எவ்வாறு கருதப்படுகின்ற என்ற விடயங்களையும் உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி குறிக்கணும். மீண்டும் ஒரு நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நிச்சயமான நன்றி, வணக்கம்.